ஒய்ஃப் இருக்காங்க, பேர் ஜனா. இவங்களுக்கு 2 பசங்க, உதித் நெல்சன், மேக்னஸ் நெல்சன். இதில் மேக்னஸ் ஒருத்தன் சின்ன வயசு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல காணாமல் போயிட்டான். இந்த உதித் இருக்காங்கல்ல, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, பேர் கேட்ரினா. இவங்களுக்கு 3 பசங்க, மேக்னஸ், மார்த்தா, மிக்கல். அடுத்தது கான்வெர்ட் ஃபேமிலி. ஐனஸ் கான்வெர்ட் லேடி, அவங்களுக்கு ஒரு மைக்கேல் கான்வெர்ட்டும் ஒரு பையன் இருக்கான். அந்த மைக்கேல் கான்வெர்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, பேர் ஹேனா. 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான், ஜானஸ். அடுத்தது டாப்லர் ஃபேமிலி. ஹெல்கா டாப்லர் ஒரு வயசான தாத்தா. அவருக்கு ரொம்ப வருஷத்துல முன்னாடி ஆக்சிடென்ட்னால மென்டலாக பாதிக்கப்பட்டுட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு பையன் இருக்கான், பீட்டர் டாப்லர். ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, சார்லட் டாப்லர். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, பேர் ஃப்ரான்சிகா டாப்லர், எலிசபெத். 2 பொண்ணு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்டி வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைண்ட் ப்ளோயிங்கான சீரிஸ். ஓப்பனிங் ஜூன் 21, 2019. மைக்கிள் ஒருத்தர் அங்கே லெட்டர் எழுதி வச்சுட்டு கையில் சேர் எடுத்துக்கிட்டு அதில் ஏறி நின்று துக்கு மாட்டி இறந்து போகிறாரு. அந்த நோட்டீஸில் என்ன எழுதிருக்குன்னா, அவர் எழுதின லெட்டர் ஜூன் 4 நைட்டில் 10-12 மேலே ஓப்பன் பண்ணாதீங்க இருக்க. இன்றைக்கி நவம்பர் 4. தூக்கிட்ட இருந்து ஜானஸ் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறான். ஜானஸ்க்கு அப்பா இல்லை. அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கிள் என்பவர் இறந்து போயிட்டாரு. அப்பா இறந்து போன காரணத்தினால ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்து இப்போனா பழைய நிலைமைக்கே வராது. ஜானஸ்க்கான ஒரு அம்மாக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனேன்னு நினச்சி அவங்களுக்கு கவலையே இல்லை. இந்த 5 மாத கேப்பில் உல்திச் போலீஸ் ஆஃபீஸர் கூட அவன் பையனுக்கே தெரியாமல் சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாத ஜானஸ் அவன் ஃபேவரட் எல்லோ கோட் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு சைக்கிளில் கிளம்பி போகிறான். ரொம்ப அமைதியாக இருக்கிற வின்டர் கிராமத்தோட நிலைமையே ஒரு பெரிய பவர் பிளான்ட் தான். அதோட ரீசெண்டாக எரிக் ஒரு பையன் இந்த கிராமத்தில் காணாமல் போயிட்டான். எரிக் இந்த கிராமத்தில் காண சொல்லி போஸ்டெல்லாம் ஒட்டி நிற்குது. அதோட ஜானஸாக பார்க்குறான். ஸோ இப்படி போகும் பொழுது ஜானஸ் அங்கே பீட்டர் ஒட்டரை மீட் பண்ணுறாரு. ஜானஸோடைய அப்பா இறந்து போனது இருந்து ஜானஸ்க்கு மென்டலாக ப்ராப்ளம். இதுக்கு ஜானஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இந்த தெரபிஸ்ட் பீட்டர் தான். ஜானஸ் இப்போ நீ நார்மல் ஆகிட்டா கேட்க, அதுக்கு இல்லை, தினமும் எங்கள் அப்பா கனவுல வந்துட்டே இருக்கிறாரு. ஏன் உங்கள் அப்பா கனவு வரா கேட்க, நீங்கள் தான் தெரபிஸ்ட், நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், என்னோட அப்பா மைக்கிள் எதுக்காக சாகணும், ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்காக தூக்கு மாட்டி சாகணும். ஜானஸ் அங்கே கஷ்டப்படுறாரு, ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. ஆனால் ஆக்சுவலாக ஜானஸோடைய அப்பா லெட்டர் எழுதி வச்சுருந்தாரு. ஆனால் அந்த லெட்டர் ஜானஸ்க்கே கிடைக்காம போயிடுச்சு. அந்த லெட்டர் ஜானஸோடைய பாட்டி அந்த லெட்டர் வச்சுருக்காங்க. அந்த லெட்டர் நவம்பர் 4 நைட்டு 10-12க்குள்ளே லெட்டர் ஓப்பன் பண்ணாதீங்க இருக்க. இன்றைக்கி நவம்பர் 4. ஸோ இன்றைக்கி நைட்டு அப்புறம் அந்த லெட்டர் படிக்கலாம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஜானஸுடைய வீட்டில் இருந்து உல்ரிச் திட்டமாக விளையாடாது. அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஃபேமிலி பெருசு. கேட்ரினா ஒய்ஃப் இருக்காங்க, மார்த்தா, மிக்கல், மேக்னஸ்னு. ஸோ எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் ஒரு காம்படிஷனாக இருக்கு போல். அவசரமாக கிளம்புறாங்க. ஆனால் உல்ஜிஜுவோட பையன் மட்டும் ஸ்கூல் போக மாட்டான், அடம் பிடிக்கிறான். உல்ஜிஜும் சரி சார் மிக்கல் ஒரே ஒரு டிக்கு பண்ணிட்டா அதுக்கப்புறமா ஸ்கூல் கிளம்பி போன்னு சொல்ல ஜாலியாக தான். எல்லோ கலர் கப்பு அந்த பொது மேலே மூடதான். இன்னொரு ஒரு கப்பு இருக்கு, அந்த கப்பு எம்டியாக இருக்கு, நல்லா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஜஸ்ட் அந்த கப்பு தொட்ட உடனேயே எல்லாம் கப்புக்குள்ளே இருந்து ஒரு பொருள் எம்டி கப்புக்குள்ளே வந்துச்சு. உள்டிச்சோ இது எப்படா பண்ண கேட்க, அப்பா கேள்வி முக்கியம் இல்லை, எப்பன்றதுனா முக்கியம், இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜானஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஸ்கூல்லே பார்க்க. டக்குன்னு ஜானஸ்க்கு ஒரு ஃப்ரெண்டு பாடோஸ், என்னடா ஜானஸ் உன்னை இவ்வளோ நாள் எங்கேயோ பார்த்ததே இல்லைன்னு கேட்க, அதையாடா கேட்குற, அந்த பசங்கன்னா ஏதோ ஜானஸை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாங்க. விட்டுட்டால ஜானஸ் அவங்களா கண்டுக்காட சொல்ல பாடோஸும். இந்த கிராமத்தில் 2 வருஷம் பையன் காணாமல் போயிட்டான். இந்த உல்ரிச் கிராமத்தோட போலீஸ் ஆஃபீஸர் அதோட காணாமல் போன எதுக்குக்காங்களா அவனோட அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸோட சீஃப் ஆஃபீஸர் உங்கள் பையனை நாங்கள் எப்படியானா கண்டுபிடிச்சிட்டாலும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இங்கே சண்டை போடாதீங்க சொல்ல. ஆனால் அவங்க கேட்க மாதிரி இல்லை, ஊஞ்சி மேலே காதி துப்பிட்டாங்க. வின்டர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கை இருக்குது. அந்த கொக்கைக்குள்ளேருந்து ஒரு மாஸ்க் போட்டவன் வெளியே வரான். பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறான். ஜானஸோ ஸ்கூலில் இருக்கிறான். மீட்டிங் நடக்குது. அங்கே மாட்டாவாக வராங்க. உல்டிச்சுக்கோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கண்டுக்காமல் போகிறது உல்டிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகப்படுறாரு. நேராக ஜானஸோட ஃப்ரெண்டு கிட்டனா போகிறாங்க. அப்படியே கை கோட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஜானஸ் ரொம்ப வருத்தப்படுறாரு.
கோபமாக வருது. ஏன்னா ஜானஸோட ஃப்ரெண்டு யாரு தெரியுமா? பாடோஸ். ஏன்னா பாடோஸை லவ் பண்ணுறாங்க. அதை பார்த்து ஜானஸ்க்கு ரொம்ப இன்னும் கடுப்பாக்குது.